வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்ட், ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான இந்த வீடியோவில் நீங்கள் இதை தொடர்ச்சியாக கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நீங்கள் முதல் பாகத்திலிருந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். அது மாதிரி அதை பிளான் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு வேறு தலைப்புகள்லையும் உங்களுக்கு தேவையான செய்திகள் கொட்டி கிடக்கிறது. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக அறிமுகம் செய்யுங்க. விஸ்பீர் ரத்து பாகம் 2 கேள்வி பதில்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கடவுள் தான் அனைத்து ஆன்மாக்களையும் படைத்தார் அப்படின்னா சில ஆன்மாக்கள் தீயவர்களாக இருப்பது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்வது அப்படின்னாலே ஆன்மீக ரீதியாக வளர்வது அப்படின்னும் கடவுளை நோக்கி முன்னேறுவது அப்படின்றது பொருள். தீவினையும் வாழ்க்கையும் நேர் எதிரானவை. தீவினையானது என்ன பண்ணுது அப்படின்னா பின்னோக்கி போகிறத குறிக்குது. ஒரு ஆன்மா எதிர்மறை பயணத்தை உணர்த்துது. எதிர்மறை எண்ணங்கள், வார்த்தைகள் அல்லது செயல்கள் இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்மா இறைவன்கிட்டேருந்து விலகி கொண்டுகிட்டே போகும். அப்போ அந்த ஆன்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ரொம்ப நிரந்தரமானது. அது ஒருபோதும் அழிக்கப்பட முடியாது. ஆனால் அதை இருட்டாக்க முடியும். நீங்கள் அறநெறிக்கு புறம்பான தேர்ந்தெடுப்புகளை மேற்கொண்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூமியில் உங்கள் சோதனைகளில் தோற்று போயிட்டே இருக்கும்போது அந்த ஆன்மா மெல்ல மெல்ல இருளடைந்துகிட்டே வரும். உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்பாடுகள் இது எல்லாம் சேர்ந்தது தான் அப்படி உங்களை ஆன்மாவிட்டேருந்து உங்களோட ஆன்மாவில் சேர்ந்துருக்கும். அப்போ உங்களுடைய நடவடிக்கைகளையும் உங்களுடைய ஆன்மாவிட்டேருந்து பிரிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பிரிக்க முடியாது. அது என்ன பண்ணும், அந்த ஆன்மாவோடு சேர்ந்து வலுப்பெறும். அப்போ நீங்கள் எதிர்மறையான வினையாற்றுகிற பொழுது உங்கள் ஆன்மா பலவீனம் அடையும். ஒன்றுலேருந்து உங்களால் கண்டிப்பாக அதை பிரிக்கவே முடியாது. அப்போ அதனால தான் இந்த எதிர்மறை ஆன்மாக்கள் என்னவாக இருக்காங்க, எதிர்மறை ஆன்மாக்களாகவே பிறக்கிறாங்க. அது இருளடைந்திருக்கு. பல பிறவிகளில் செஞ்ச அந்த செயல்கள்னால அது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் எப்பயுமே தவறான பாதையில் போகிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய செயலுக்கு நியாயம் கற்பிப்பாங்க. அதாவது ஒரு பலவீனமான கடத்தில் அந்த சபலத்திற்கு தாங்கள் அடிபணிந்து விட்டதாகவும் அவங்க சொல்லுவாங்க. நான் என்னென்ன சித்திரவதைகளை அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்லாம் வேறு சொல்லுவாங்க. நான் எவ்வளோ கவரணும் உங்களுக்கு தெரியுமா, நான் ஏன் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படணும், நான் எதுக்கு இது இவ்வளோ கஷ்டம் எனக்கு வருது, அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய எதிர்மறையான விளைவுகள், எதிர்மறையான எண்ணங்கள்னால அவங்களுடைய ஆத்மா பலம் இழந்து போயிருக்கு. அது மாதிரி பலம் இழந்து போயிருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒழுக்க நெறிக்கு புறம்பான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த சூழல்களையும் பல பேரை காரணம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் சொன்னாலும் அது யாருமே அதை எடுத்துக்க முடியாது. அதுக்கான பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா உங்களுடைய நிகழ்கால நடவடிக்கையிலேருந்து உங்களை பிரிக்க முடியாது. நீங்கள் சொல்லலாம், தவறான பாதையில் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்த்துட்டு அந்த நேரத்தில் நான் ரொம்ப நல்லவனாக இருந்தேன், அப்போ ரொம்ப நல்லவனாக இருந்தேன் நான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரி கடந்த காலத்தில் இருந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது நிகழ்காலமாகவும் மாறாது. அப்போது அதுக்கு ஏற்ப தான் அந்த ஆழ்மனம் உங்களை சீர்தூக்கி பார்க்கும். நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ, எதை சொல்கிறீங்களோ, எதை செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய விளைவாக மாறும். அப்போ எல்லாருக்கும் உதவுறது அப்படிங்கிறது இறைத்தன்மை தான். ஆனால் உங்களுடைய சக மனிதர்களுக்கு உதவுவது நல்ல விஷயந்தான். ஆனால் சிலர் முற்றிலும் எதிர்மறையானவங்களாக இருக்கிறதுனால எல்லா மனிதர்களுக்கும் உங்களால் உதவ முடியாது. யார் எதிர்மறையானவர்கள், யார் நேர்மறையானவர்கள் அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டியது நாம் இல்லை அப்படின்னும், அப்படி செஞ்சோம்னா அது ஒருத்தங்களை எடை போடுறதாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நீங்கள் யாரையும் எடை போட வேண்டாம். ஆனால் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி
அவங்களுடைய நல்லது, அவங்க நல்லவங்களா நல்லவங்க இல்லையா, அவங்க நேர்மறையானவங்களா இல்லை எதிர்மறையானவங்களா அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போது இதுதான் உங்களை வந்து அதை நீங்கள் வந்து எதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்கள வந்து உங்களை வந்து உயர்ந்த மனப்பான்மையோடையோ இல்லை அவங்கள வந்து தாழ்த்தி பேசுவதற்காக நீங்கள் அது மாதிரி பண்ணலை. அதை என்னென்னா உங்களுடைய ஆன்மாவை சுற்றி இருக்கிற மற்ற ஆன்மாக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆன்மீக உள்ளுணர்வு தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த நபரை பற்றிய உண்மைகளை நீங்கள் வந்து உண்மையிலே ஆராய்ந்து அவர் எதிர்மறை ஆன்மாக்களுக்கு நம்ம அதை உதவுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறான நடவடிக்கைகளை அவங்க தொடர்ந்து செய்கிறதுக்கு நாம் வந்து அதுக்கு ஒரு காரணமாகிடுவோம். எனவே அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு நாம் அதை வந்து ஊக்குவிக்கிறதா ஆகிடும். அதாவது அவங்க வந்து அதை செய்கிறதுக்கு வந்து நல்லது அப்படின்னு நம்ம பலம் கொடுக்குறதா ஆகிடும். அப்போ அது மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்களும் ஆன்மீக ரீதியாக தாழ்ந்து போய்ட்றீங்க. ஏன்னா நீங்கள் அறநெறியினுடைய பக்கம் இருப்பதற்கு தவறிடுறீங்க அப்படின்னு அர்த்தமாகுது. அப்போ ஒரு எதிர்மறை ஆன்மா தான் செஞ்ச பாவங்களுக்காக மனதார வருந்தி தன்னை வந்து மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு உண்மையிலேயே எப்போ விரும்புதோ அப்போ மட்டும்தான் அது வந்து நீங்கள் உதவி செய்யணும். எதிர்மறை தாக்கத்திலிருந்து அவங்கள வெளிக்கொண்டு வந்து அவங்கள ஒரு உயர்ந்த நிலைக்கு முன்னேற்றி செல்வதற்கு அது வந்து அவங்களுக்கு உதவுது மாதிரி ஆகிடும். எனவே அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அப்போ எடை போடுறது அப்படிங்கிறது ஒருத்தங்களை எடை போடுறது, ஒரு ஆன்மா வந்து நல்லதா இல்லை நல்லது இல்லையான்னு தீர ஆராய்வது அப்படிங்கிறது உண்மையை பற்றியது. ஆனால் எடை போட்டு பார்க்கறது அப்படிங்கிறது அகங்காரத்தை பற்றியது. அப்போ நீங்கள் என்ன தேர்ந்தெடுப்புகளை வந்து ஆவி உலகத்தில் உள்ள உங்கள் வீட்டினுடைய எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது வந்து உங்கள் ஆவி உலகத்தில் உள்ள வீட்டினுடைய அடித்தளத்தை உருவாக்குது. பூமியில் நீங்கள் உங்கள் வெளிமனதின் அடிமையாக இருக்கிறத தேர்ந்தெடுக்கலாம், அல்லது உங்களுடைய ஆழ்மனதின் மாணவராக இருக்கிறதையும் தேர்ந்தெடுக்கலாம். இந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கான சுதந்திரம் நமக்கு ஒரு பரிசு. அதை நாம் வந்து என்ன பண்ணணும்னா அறிவார்ந்த முறையில் அதை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் அப்படிங்கிற அந்த தலைப்பை முடிச்சுட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கர்ம வினை அப்படின்ற ஒரு தலைப்பு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்கிறீங்க. கர்ம வினை அப்படிங்கிறது ஒரு தண்டனை எல்லாம் கிடையாது. எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, கர்ம வினை அப்படின்னாலே தண்டனைன்னு நினச்சிட்ருக்காங்க. அது வந்து ஒரு கற்பிக்கக்கூடிய ஒரு கற்றல். கண்மூடித்தனமாக உங்களை தண்டிக்கிறதுக்காக நோக்கமாக கொண்ட ஒரு விதி அது கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கு மாறாக நீங்கள் எங்கே தவறு செஞ்சீங்க என்பதை கற்றுக் கொடுத்து நீங்கள் ஒரு ஆன்ம நிலையிலிருந்து உங்களை தவறை புரிந்து கொள்வதற்கான செய்யப்பட்ட ஒரு விதி தான் அது. அதேமாரி வந்து மன்னிப்பு கோர்றதில் எந்த அர்த்தமும் இல்லை. கடவுளுடைய நியாய தீர்ப்பு வந்து ரொம்ப கச்சிதமாக இருக்கும். அதை யாராலும் அதுலேருந்து தப்ப முடியாது. மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை உங்களால் பார்க்க முடியலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இது நிறைய பேருக்கு அவங்க அடுத்தவங்க மகிழ்ச்சியாக இருந்தாலே இவங்களுக்கு அப்படியே வயிறெல்லாம் எரியும். எப்படி இருக்காம்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத விரும்பலை, மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத விரும்பலை. அப்போ உங்களாலையும் மகிழ்ச்சி இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ம வினைனா என்ன அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது கர்ம வினை அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்யணும் அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் அமைஞ்சது. அதாவது காரணமும் அதன் விளைவும் அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்குது. உங்களுடைய செயல்கள் தான் காரணம், அந்த செயல்களால் ஏற்பட்ட பின் விளைவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் விளைவு. அப்போ கர்மவினை என்பது நீங்கள் அடைந்தாக வேண்டிய ஒரு கடன் அல்லது நீங்கள் பெற இருக்கின்ற ஆசீர்வாதம். அது கடனாக இருக்கணுமா ஆசீர்வாதமாக இருக்கணுமா அப்படிங்கிறது நம்மளுடைய தேர்ந்தெடுப்பு, நம்மளுடைய இதை பொறுத்து தான் அது அமைய போகுது. இப்போ கர்மவினை வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக சொல்லலாங்க அப்படின்றாங்க. ஒன்று நேர்மறையான கர்மவினை, இன்னொன்று எதிர்மறையான கர்மவினை. இப்போது இந்த எதிர்மறையான கர்மவினை என்ன பண்ணும், மோசமான கர்மவினை என்பது உங்களுடைய எதிர்மறையான செயல்களாலையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய பின் விளைவுகளை குறிக்கிறது. இந்த நேர்மறை கர்மவினை என்ன பண்ணும் அப்படின்னா, நற்கர்மவினை அப்படிங்கிற உங்களுடைய நேர்மறையான செயல்கள்லேருந்து அது வந்து உங்களுடைய தன்னலமற்ற நற்செயல்களின் மூலமாக அது உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற ஆன்மீக ரீதியான ஆசீர்வாதங்களை அது குறிக்குது. அப்போது நம்மளுடைய பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துகிற விதிகளை கடவுள் உருவாக்கினார். அந்த விதிகளை பின்பற்றி நடக்கிறது அவரால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களின் கடமை. ஆனால் எது ஒன்றையும் செய்ய சொல்லி யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது. அவங்களுடைய சுதந்திர விருப்ப தேர்வு தான் அது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அப்போ கடவுளுடைய விதிகளை நீங்கள் பின்பற்ற போவதில்லை அப்படிங்கிறது நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும்
நீங்கள் எப்போதுமே அதன் கீழ் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அனைத்து ஆன்மாக்களும் ஆன்மீக விதிகளுக்கு உட்பட்டது. அது கடவுளை நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் அவங்க இருந்துகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானதுங்க. கர்மவினை தான் நம்ம நினைக்கிறோம். அடுத்ததாக வந்து இந்த கர்மவினை எப்படி வேலை செய்யுது, நேர்மறை கர்மவினைகளையும் எதிர்மறை கர்மவினைகளையும் ஒன்றை ஒன்று ரத்து செய்வது சாத்தியம்தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி இரண்டும் ஒன்றை ஒன்று ரத்து செய்யலாம் முடியாது. ஏன்னா நீங்கள் செய்துள்ள தவறான காரியங்களுக்கான விலையை நீங்கள் தான் கொடுத்தாகணும். அதே போல் நீங்கள் செஞ்சுருக்கிற நல்ல செயல்களுக்கான ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் நீங்கள் தான் பெறுவீங்க. அப்போ நல்ல கர்ம வினையும் மோசமான கர்ம வினையும் ஒன்றிலேருந்து மற்றொன்று முற்றிலுமாக வேறுபட்டது. அப்போ கர்ம வினை அப்படிங்கிறது உங்களுடைய செயல்களுடைய விளைவு மட்டுமல்ல. அது என்னெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், கர்ம வினைனா என்ன நினச்சிட்ருக்கோம், நான் தப்பாக பண்ணிட்டேன்னா அதுக்கான விளைவு எனக்கு கிடைக்கும், நான் இந்த பிறவியில் தப்பாக பண்ணியிருக்கேன், போன பிறவியில் தப்பாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். அப்படி கிடையாது. கர்ம வினைனா என்னென்னா எதனுடைய விளைவுகள், அது நீங்கள் செய்கிற செயல்களோட விளைவுகள் மட்டும் இல்லைங்க. அதில் உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் இது எல்லாமும் எப்பயுமே இணைந்து தான் செயல்படுது. இதை நீங்கள் நினச்சி ஒருத்தனை வந்து கொல்லணும், இல்லை அவனை வந்து இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணத்திற்கான விளைவையும் நீங்கள் பெறுவீங்க. அதுவும் ஒரு கர்ம வினை ஆற்றின மாதிரி தான். ஒருத்தரை வந்து கெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்போ அதற்கான விளைவு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. கர்ம வினைனா நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், இது வரைக்கும் செஞ்சாதான் ஏன் கர்ம வினை, செஞ்சாத நான் ஒன்றும் அப்படிலாம் தப்பெல்லாம் செய்யலையா, நினச்சதோடு சரி, செஞ்சது இன்னொரு ஆளையா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படி கிடையாது. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அதை உணர்ந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுனீங்க அப்படின்னா அதற்கான விளைவுகளையும் உங்களுடைய கர்ம வினையாக மாறும். அது நீங்கள் தான் அனுபவிக்கணும். சரிங்களா? அப்போது நாம் என்ன பண்ணணும், கர்ம வினை அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இதுதான் அவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயம். அப்போ இந்த கர்ம வினையை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ரத்து செய்யுமா அப்படின்லாம். அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்கள்ட்ட இருக்கிற எதிர்மறை கர்ம வினை எப்படி வளருது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உள ரீதியாகவும் உடல் ரீதியாக அல்லது உணர்ச்சி வடிவத்திலையோ அது உங்கள்கிட்ட வரலாம். அது எப்படி அது எதிர்மறை வரும்னா, ஆரோக்கியம், குடும்பம், பணம், சட்ட விவகாரம் இதெல்லாம் தொடர்பான பிரச்சனைகள் வடிவத்தில் வரலாம். அப்படி நோய்ங்கிறது உங்களுடைய கர்மவினையை தீர்ப்பதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அப்போ எதிர்மறை கர்மவினைக்கு பின்னால் உங்களுடைய யோசனை இதுவாக தான் இருக்கணும். புவியுலக வாழ்க்கையில் உங்களுடைய கடனை தீர்ப்பதற்காக நீங்கள் பயன்படுத்திகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கடன் வந்து உங்களுடைய முந்தைய பிறவிகளிலேருந்து உருவாக்குனது அப்படின்னும், மாறாக இந்த பிறவியில் அது உருவாக்கப்படுதுனோ அப்படின்லாம் கிடையாது. உங்களுடைய முந்தைய பிறவி ஒன்றில் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு தவறான செயல் இருக்கு இல்லையா, அந்த கடனை தான் இப்போது நீங்கள் திருப்பி செலுந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் பூமிக்கு வர்றப்ப கொஞ்சமான கர்ம வினைவு கூட வந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்ததுக்கு பிறகு தப்பான வழிகளை கடைபிடிச்சதுனால அந்த கர்மவினை என்ன ஆகும், இந்த புவி வாழ்க்கை முழுதும் நீங்கள் வாழ்ந்து தீர்க்கிற மாதிரி கூட அது ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய எதிர்மறை கர்மவினையை அதிகரித்து கொண்டே இருக்கிறீங்க அந்த மாதிரி செயல்கள்னால. அதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சில சமயங்களில் வேதனை வந்து உங்கள் வாழ்க்கையில் குறுக்க வருது அப்படின்னு சொல்லி அதற்கான காரணம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இந்த வேதனை உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவை அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் தான் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வேதனையை உங்களால் வந்து கண்ணியமாக என்ன பண்ணுவீங்க, தாங்கி கொள்ள முடியும், அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்குவீங்க. அப்போ இந்த மாதிரி தீர்வு உங்களுக்கு வந்து கர்வத்தின் காரணமாக அதை தாமதப்படுத்துறதை விட இந்த பூமியில் இப்போ இருக்கிற இந்த பிறப்பிலேயே நீங்கள் என்ன பண்ண முடியும், அதை தீர்த்து கொள்ள ஒரு ஆசீர்வாதமாக அமையும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நபருடனான உங்களுடைய கர்மவினை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறவிலேயே நீங்கள் தீர்த்து கொள்வது நல்லது. இதை இன்னொரு பிறவிக்கு அதை எடுத்துகிட்டு போகிறது, அதை காத்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சுலபமாக அந்த இதை தீர்க்க முடியாது, பல யுகங்கள் ஆகும். அப்போ நீங்கள் இதுக்குள்ளேயே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதிர்மறை கர்மவினை அதிகரித்து கொண்டே போகாதீங்க இது மாதிரி செய்கிற செயல்கள்னால. ஏன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த புவி வாழ்க்கையில் கொடுத்த அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலை. நம்ம இன்னும் தவறுகளே செஞ்சுட்டு இருந்ததுனால, நம்ம அதை திருத்தாமல் இருந்ததுனால அந்த எதிர்மறையான கர்மவினை அதிகரிச்சுட்டே போயிட்டு அதுக்கு வந்து ஏன்னா நீங்கள் கடவுள் கொடுத்த வாய்ப்பை நிராகரிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இன்றைக்கி என்ன விஷயங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த கர்மவினைனா என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கான விளைவுகள் தான்
அது செயல்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நினைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய உணர்வுகளாக இருந்தாலும் சரி, நாம் பேசினாலும் அதுதான் அந்த விளைவு அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அதுமாரி இந்த ஆன்மாக்கள் வந்து எதிர்மறையான ஆன்மாக்களாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த ஆன்மாக்களையும் அதனுடைய உணர்வுகளையும் அதோடு சேர்ந்து இருக்கிறதையும் நம்ம தனியே பிரிக்க முடியாது. அந்த ஆன்மா நல்ல செயல்களின் மூலமாக மட்டும்தான் அதனுடைய இருளை போக்க முடியும். அதுவாக மனது விரும்பி தானாகவே நான் வந்து நல்லதாக மாறணும்னு நினச்சா மட்டும்தான் அதோட இருளேருந்து வெளியில் வர முடியும். அப்படி வந்த ஆன்மா மட்டும்தான் அதோடைய ஒரு பாதை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய இறைவனை நோக்கி இருக்கும், பலமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். இதன் மூலம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்ம வினைகளை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் நல்லது செஞ்சா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. நல்லது செஞ்சால நல்லது நினைங்க, நல்லதே உணருங்க, நல்லதே பேசுங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, இன்றைக்கி இதோட இந்த வீடியோ நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.